ஒரு கட்சின்னா உட்கட்சியில் சின்ன சலசலப்பு பிரச்சனைகள் வர்றது ஒரு நெருக்கடி வர இயல்பு தான். எந்த கட்சியும் எல்லா கட்சியிலும் இல்லாமல் இல்லை. அப்படி இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியில் ஒரு நெருக்கடியான சூழல் உருவாகி இருக்குது. நான் மறைச்சு பேசல, இதாக பேசல, உருவாகி இருக்குது. இது பாட்டாளி மக்கள் கட்சிங்கிறது ஒரு குடும்ப பாசத்தோடு இருக்கிற கட்சி. உங்களுக்கு தெரியும், அந்த குடும்ப பாசத்தில் இருக்கிற கட்சி ஒரு சின்ன நெருக்கடி ஏற்பட்டால் கூட அது மிக விரைவில் சுமூகமான தீர்வு ஏற்படுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. உதாரணத்துக்கு ஐயா கிட்ட நேற்று இரவு வரைக்கும் நான் பேசினேன். எங்கள் சென்னை அன்புமணிகிட்ட இரவும் பேசினேன், இப்போ காலையிலையும் பேசினேன். அதனால் என் ஆசையெல்லாம் எங்கள் நோக்கம்னா என்னென்னா ஒரு சுமூகமான தீர்வு மிக விரைவில் வரணும். பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வலிமையை மேலும் அதிகரிக்கணும். மிக விரைவில் ஒரு வலிமையாக தேர்தலை சந்திக்கணுங்கிறதா எங்கள் ஆசையெல்லாம். அதுக்குண்டான முயற்சியில் இருக்கிறோம். அதை நினைக்கிறோம். 45 வருஷமாக அங்கே இருக்கிறேன். எப்படி உங்களுக்கு கேட்கறதுக்கு மனசு வருது? நீங்கள் 45 வருஷத்தில் எங்கள் கட்சி சாதாரண தொண்டன்லேருந்து, எங்கள் கட்சிக்காரங்கலேருந்து, அல்லது எங்கள் கட்சிக்கு அப்பாற்பட்டவங்கலேருந்து, ஊடகத்திலேருந்து ஜிகே மணி அப்படி தவறு பண்ணோன்னா ஐயோக்கு நான் என்னைக்காவது ஒரு கேள்வி யாரையாவது மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். நீங்கள் இந்த கேள்வி கேட்குறீங்களே, உங்கள் மனசாட்சியை தொட்டு ஜிகே மணி அப்படி செய்வானா, அப்படி பேசுவானா நினச்சி பாருங்க. அப்படி கேட்பனா நான், அப்படி செய்வேனா, அப்படி சரி, அப்படி இல்ல நீங்க நினைக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னா நான் பாட்டாளி மக்கள் கட்சியில் வன்னியர் சங்கத்தில் இத்தனை வருஷம் இருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. இல்லையா? கடந்த காலம் எம்ஜிஆர் காலத்திலிருந்து, கலைஞர் காலத்திலிருந்து, புரட்சி தலைவி காலத்திலிருந்து, மற்றவங்க காலத்தில் எப்படிப்பட்ட வாய்ப்புகள்லாம் என்னென்ன வாய்ப்புகளாக வந்துச்சுன்னு சொல்லக்கூடாது. அதெல்லாம் விட்டுட்டு ஏன் அங்கே இருக்கிறேன் இல்லைங்களா? ரெண்டு பேரும் சந்தித்து விரைவில் பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கட்டாயம் மிக விரைவில் சந்திப்பாங்கிற நம்பிக்கையோட இருக்கு. அதுக்கு தீவிரமான முயற்சியில் இறங்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இதுக்கு காரணங்கன்னு சொல்ல தயவு செய்து உங்களை ரொம்ப மன்றாடி கேட்டுக்கிறேன், இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க, இந்த செய்தி வெளியிடாது. நல்லது சொல்லுங்களா? அப்படி போய் செய்வேனா? உங்களுக்கு மனசாட்சி இருக்குதா? சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பொது வெளியில பார்வை, எங்க பார்வை இருக்குது? உங்க மாதிரி சொல்றது யாராவது ஒரு செய்தி போட்டு பெருசாக்குறாங்க இல்லைங்களா? அது நல்லா இல்லை. ஐயா, விரைவில் சின்ன ஒரு பெரியவரை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சந்திக்கணும்னு சொல்லி நானும் நேற்று இரவு முழுசும் ஐயா கிட்ட பேசியிருக்கிறேன். நேற்றுக்கு அவர்கிட்டையும் பேசினேன், இன்னைக்கும் பேசியிருக்கிறேன். நல்ல நம்பிக்கையோடு இருக்குங்கிற எனக்கு தீவிரமாக முயற்சியில் இருக்கிறேன். அதுக்கு உண்டான முயற்சி நீங்களும் ஆக்கப்பூர்வமாக அது ஒரு சுமூகமான தீர்வு வர்றதுக்கு ஆதரவாக இருக்குன்னு உங்களை பணிவாக கேட்டுக்கிறேன்.